உடல் பொருள் அவையெல்லாம் கலகி சங்கமம் சங்கமம் our main sponsor, Dr. Rotarian Ragothaman and family. His wishes will be played for a small time. இன்னைக்கு வந்து நான் வந்து இப்போ ரொட்டேரியன் அதாவது ஒரு ஹானரி மெம்பராக பண்ணியிருக்கோம். ரொட்டேரியன் ரகவத்மன் சொல்லி அவர் வந்து நிறைய என்ஜிஓவோடு சேர்ந்து நிறைய சமூக சேவை பண்ணிகிட்டு இருக்கார். ஆல்ரெடி அவர் ஐசிஐசியிலேருந்து ரிட்டையர் ஆனவர். நிறைய கம்பெனிகளில் வந்து அட்வைஸராக இருக்கார். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்டு இருக்காரு. அவரை நாங்கள் இந்த மாதிரி அப்ரோச் பண்ணோம். அதாவது எனக்கு அப்பப்போ வந்து எங்கள் கிளப்பு எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும் 5000 10,000 கொடுத்துட்ருப்பார் ஒரு எஜுகேஷனல் அசிஸ்டன்ஸ் எதுனாலும். இப்போ வந்து நாங்கள் இந்த நிகழ்ச்சி இது வந்து ஒரு நிதி திரட்டும் நிகழ்ச்சி. இதுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வைக்க போகிறோன்னு சொன்னோம். உடனே வந்து அவர் 5 லட்சம் கொடுக்குறேன்னு சொன்னார். 5 லட்சம் உடனே கொடுத்துட்டாரு. நான் வந்து ரோட்டரி கிளப் மெம்பர். அவங்க எனக்கு வந்து இதை கிவ் மீ பிக் ஆனர். என்னை வந்து பர்மனெண்ட் இன்வைட்டியாக கூப்பிட்டு சேர்த்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மெயினாக நாங்கள் வந்து இப்போ இது ஃபண்ட்ரைசிங்காக இந்த இது போட்ட நிகழ்ச்சி. ஆனால் அந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஜனங்களுக்கு ஒரு இதுவாக இருக்கணுங்கிறதுக்காக தான் அந்த ஜனரஞ்சகமான இவங்களை கூப்பிட்டு பாட்டு அது அந்த மாதிரி வச்சுருக்கோம். எல்லாம் மோஸ்ட்லி சினிமா அந்த மாதிரி பாட்டுகள் தான் இருக்கும். அவருக்கும் அவர் குடும்பத்துக்கும் நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துக்கு அப்புறம் ஒரு 2 லட்சம் கொடுத்தாரு. 7 லட்சம் அவர் தான் மெயின் ஸ்பான்சர். இன்றைய நிகழ்ச்சியில் கெஸ்ட் ஆஃப் ஆனர்ஸ் முதன்மையாக பிரபல திரைப்பட இசையமைப்பாளர்கள் திரு சபேஷ் மற்றும் முரளி அவர்கள் 1984 எல்லா மியூசிக் டைரக்டரும் வாசிச்சிருக்காங்க. முரளி சார் இளையராஜா சார் ஒரு 10 வருஷமா கீபோர்டிஸ்டாக இருந்தார். 1992 அவங்களோட அண்ணன் தேனிசை தென்றல் தேவா அவர்கள் இந்த சினிஃபீல்டுக்கு வந்த பிறகு அவருடன் இணைந்து கிட்டத்தட்ட 450 படங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. 450 ஃபிலிம்ஸு எல்லா பேக்ரவுண்ட் ஸ்கோர் டைட்டில் மியூசிக் எவ்ரிதிங் தே ஒர்க் டுகெதர். அது தவிர ஒரு 50 படத்துக்கு வந்து தனியாக இசையமைச்சிருக்காங்க. 34 ஃபிலிமுக்கு வந்து வேறு பிரபல திரைப்பட இசையமைப்பாளருக்காக பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஏஆர் ரஹ்மான் கூட நிறைய படங்கள் வந்து அவருக்கு ரொம்ப பிஸியாக இருக்கிறப்போ இவர் வந்து அவங்க படத்தெல்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. சபேஷ் வந்து சபேஷ் சார் வந்து இப்போ சினி மியூசிஷியன் யூனியனோட பிரசிடெண்ட்டாக இருக்கார். முரளி சார் வந்து சினி மியூசிஷியன் யூனியனோட செக்ரட்டரியாக இருக்கார். இவங்க வந்து எல்லா சிங்கரோட பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எல்லா நாட்டுக்கும் ட்ராவல் பண்ணி பெரிய பெரிய பெயர் பெற்றவங்க. அருமையான கீபோர்ட் பிளேயர்ஸ், அருமையான இசையமைப்பாளர்கள், அருமையான மனிதர்கள். எங்கள் குடும்பத்துக்கு ரொம்ப நெருக்கமானவங்க. அவர்களை ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி பெருமைப்படுத்துவோம். நாங்களும் பெருமை அடைகின்றோம். Request me DJ Sridhar and Rotarian Suresh Jain also to join. கரகோஷம் கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சாதனையை வந்து முறியடிக்கிறது கஷ்டம். ஆக்சுவலாக இவர்களை பெருமைப்படுத்துவது நான் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டியும் மிகவும் பெருமை கொள்கின்றது.
அடுத்ததாக பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் கிருஷ்ணராஜ் அவர்களை அன்புடன் நடிக்க அழைக்கின்றோம். பிரபல திரைப்பட பின்னணி பாடகர் திரு கிருஷ்ணராஜ் அவர்களை அன்புடன் நடிக்க அழைக்கின்றோம். தஞ்சாவூர் முன்னெடுத்து என்ற பாடலாம் பாடி ரொம்ப புகழ் பெற்றவர். இதுவரைக்கும் 250 திரைப்பட பாடல்கள் பாடியிருக்கார். 3000 பக்தி பாடல்கள். தமிழக அரசின் கலைமாமணி விருது பெற்றவர். தேவா சார், ஏஆர் ரஹ்மான், யுவன் சங்கர் ராஜா, இளையராஜா சார், சிட்டி, சபேஷ் முரளி சார் எல்லா மியூசிக் டைரக்டரும் பாடியிருக்காரு. அருமையான மனிதர் திரு கிருஷ்ணராஜ் அவர்கள். இவங்க எல்லாருமே என்னோட அண்ணனோட ரொம்ப நெருங்கிய நண்பர்கள். என் அண்ணன் தற்போது உயிரோடு இல்லை. ஆண்டு இசை அமைப்பாளராக அறிமுகப்படுத்தப்பட்டார். விஜயநிறுத்த சிவகாசி மற்றும் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி என்ற படங்களுக்கு இசையமைத்து பெயர் பெற்றவர். தேனிசென்றன் இசையமைப்பாளர் தேவா அவர்களின் ஒரே மகன். அவங்களோட சித்தப்பா தான் 2 பேரும், சபேஷ் முரளி சார். 2023 நேஷனல் அவார்ட் ஃபார் தமிழ் ஷார்ட் பிலிம் கருவறை. வெரி குட் கீபோர்ட் பிளேயர். நீங்க ஏதாவது பேசணும்னு ஆசைப்பட்ட ஒருத்தர் வார்த்தை முரளி சார். சரி, நீங்க பாடும்போது பேசுறீங்களா? சரி. அடுத்த கெஸ்ட் ஆஃப் ஆனர் நான் முதல்ல கச்சேரியில் வாசிக்க ஆரம்பித்தேன். எங்களது இனிய நண்பர் எங்கள் அண்ணா திரு விவேக் சாரதி சார் அவர்களை அழைக்கின்றோம். ரொட்டேரியன் விவேக் சாரதி சார். இவர் இசைக்குழுப்பில் தான் முதல்ல 73ஆம் வருடம் காங்கோட்ரம் வாசித்தேன். நான் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் கடந்து விட்டன. ஆயிரத்தி 1974 லைட் மியூசிக் குரூப் ஆரம்பிச்சாரு விவேக் சாரதி சார். கிட்டத்தட்ட 800 ஸ்டேஜுகள் சென்னை மற்றும் தமிழ்நாட்டில். இசையமைப்பாளர்கள் சங்கர் கணேஷ் ஒரு இசையில் 25 பாடல்கள் திரைப்படங்களில் பாடியுள்ளார். வி குமார்ட்டையும் பாடியிருக்கார். மெல்லிசை மேடை கச்சேரிகள் சங்கர் கணேஷ், வி குமார், போஸ், தேவா, கங்கை மரன் மற்றும் எல்லா இசையமைப்பாளர்கிட்டையும் பாடியிருக்காரு. He has traveled so many countries, Sri Lanka, Singapore, Malaysia, Emirates, தென்னிந்திய கிஷோர் குமார் என்ற ஒரு பட்டமும் உண்டு திரு விவேக் சாரதி அவர்களுக்கு. நன்றி சார். உங்களை கௌரவப்படுத்துவதில் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி பெருமிதம் கொள்கின்றது. We have to give a big shout out to our sponsors, without whom this event should not have been possible. We have quite a lot of sponsors, as you saw in the video also, starting from Ragothaman sir and his family to a lot of sponsors. I am calling upon some of the main sponsors onto the stage who are available over here, who will be felicitated by our DG, Sharavanan, and our other Rotarians. Hello. I request Rotarian T.R. Nandakumar, Kurinji Charitable Trust, Dr. MGR Janaki College of Arts and Science, Kesar Gift Mart, Go Colors, Ponpio Chemicals, and Ganesh Kripa Orchestra. Thank you, sir. ரசிக பெருமக்கள் கொஞ்சம் பொறுமையாக காத்திருக்கணும். ஏன்னா நிகழ்ச்சி நடக்கிறதுக்கு முக்கிய காரணமாக Ponpio Chemicals. I'd like to say a few words about this Kurunji gentleman, Srikanth, who is the managing trustee of Kurunji Charitable Trust, which has been originally formed in Kodaikanal because there was no room for any... One minute. There was no room for any poor public to take treatment for dialysis or something in Kodaikanal. They had to go compulsorily all the way to Madurai or Coimbatore. And this Kurunji Charitable Trust, they have donated so many numbers of dialysis machines in the rural areas
as well as in the cities like Madurai and Coimbatore, and they have been so very helpful in that, as well as higher education for poor, destitute women. Thank you. We also have representatives from Punjab and Sindh Bank. Request them to come on to the stage. We have Ponpio Chemicals over here. MGR Janaki College of Arts and Science. Kesar Gift Mart. MGR is coming. We also have some sponsors who have shown their interest towards this cause and who wants to support this cause by giving a small token of donation. Okay, sir. Hello. Punjab and Sindh Bank. Punjab and Sindh Bank. Yeah, I'm fine. We thank our DG for gracing this occasion amidst his big schedule. Thank you, sir. Rotary Club of Chennai Port City wants to honor her. Okay. Now PPS. Rotarian PP Ramesh, one of our sponsors. Sponsors முடிச்சு சொல்றீங்களா? I request the guests to please stay back. We have two more things happening. One, Rotarian Ramesh Natisetti and his family wants to contribute towards thalassemia project. I request Master Shaurya Natisetti and also Hansika to come and hand over the check to our DG. Thank you, sir. Rotary Club of Chennai Port City has been making a meaningful difference through. Once again, sir, I request the guests to please stay back. We also have to hand over the check to the Thalassemia project. I request the Thalassemia Welfare Association Chennai, along with Dr. Maithili, to please come to the stage. Special Group, Rotarian, Rajasekaran, come to stage, please.
நான் உங்க ஆர்யா. பொதுவாக நாம எல்லாருமே நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத விட நம்ம வருங்கால தலைமுறையான குழந்தைங்க நல்லா வாழணும்னு ஆசைப்படுவோம். நான் சில குழந்தைங்களை சந்திச்சேன், அதிர்ச்சி அடைஞ்சேன். அப்பதான் தெரிஞ்சது இவங்க எல்லாருமே தலசீமியா என்கிற நோயால பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு. இந்த நோய் வந்தா உடம்புல இருக்கிற ஹீமோகுளோபின் குறையும். அப்படி குறையதுனால ரத்தத்தில் இருக்கிற சிவப்பணுக்கள் மூளைக்கு ஆக்சிஜன் எடுத்து செல்றது பாதிக்கப்படும். அப்படி பாதிக்கப்பட்ட குழந்தைங்க நம்ம நாட்டுல சுமார் 1.5 லட்சம் பேருக்கு மேல இருக்காங்க. இந்த நோயை குணப்படுத்த மிக அதிகமா செலவாகும். சாதாரண மக்களால பண்ண முடியாத காரியம். அப்படிப்பட்டவங்களுக்கு ரோட்டரி கிளப் உதவுறாங்க. இவங்களோட சேர்ந்து நாமளும் ஹெல்ப் பண்ண நல்லா இருக்கும். எப்படின்னு கேக்குறீங்களா? ரத்த தானம் பண்ணலாம், மருந்துகள் வாங்க பண உதவி பண்ணலாம், நிரந்தர தீர்வுக்காக பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு போன் மேரோ டிரான்ஸ்பிளான்ட் ஆபரேஷன் செய்ய உதவி பண்ணலாம். எல்லாத்தை விட முக்கியமானது இந்த தலசீமியா நோய் வராம தடுக்கிறது தான். சென்னை போர்ட் சிட்டியுடன் சேர்ந்து நம் தேசத்தை தலசீமியா இல்லாத தேசமாக்குவோம். எங்கள் கிளப்பு சார்ட்டர் பண்ணோம். சார்ட்டர் பண்ண அந்த வருஷத்துலேருந்து இந்த தலசீமியா அஃபெக்டட் சில்ட்ரன், அதாவது பிளட் டிஸார்டர், குழந்தை பிறந்ததுமே பிளட் டிஸார்டர் ஆகிடும். அதுக்கு ஒரு டாக்டர் வந்திருக்காரு, அவங்க சொல்லுவாங்க. அந்த சில்ட்ரனுக்கு வேண்டி, குழந்தைகளுக்கு வேண்டி நாங்கள் 2012 இதே கணேஷ் கிருபா வச்சு எம்எஸ் விஸ்வநாதன், பாலமுரளி கிருஷ்ணா அவங்களுக்கு வந்து அவார்ட் கொடுத்து 50 லட்சம் ரூபா கொடுத்து அவங்களுக்கு 30 லட்சம் ரூபா வந்து செக் கொடுத்தோம். தலசேமியா வெல்ஃபேர் அசோசியேஷனுக்கு அவங்க தான் இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டில் கொடுத்து பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வருஷம் நாங்கள் ஒரு விழிப்புணர்ச்சி அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்னென்னா, அதாவது தலசேமியா உள்ளவங்களுக்கு வந்து கேரியர் இப்போ பொண்ணுக்கு பையனுக்கு இருந்தால் கல்யாணம் பண்ணதுக்கு முன்னே பிளட் டெஸ்ட் பண்ணிட்டு பண்ணால் அது வராது, அந்த பிறக்கிற குழந்தைக்கு வராது. அதுக்கு வருஷத்துக்கு 5000 தலசேமியா டெஸ்ட், பிளட் டெஸ்ட் வந்து ஃப்ரீயாக பண்ணி நிறைய பேர்த்து அந்த கண்டுபிடிச்சி நாங்கள் அதுக்கு அவேர்னஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ சர்ஜரி வந்து இப்போ ரொம்ப அதிகமாகிடுச்சு. அப்போல்லாம் வந்து நாங்கள் ஆரம்பிக்கும் போது 25 லட்சம் இருந்தது, இப்போ 50 லட்சம் 60 லட்சம் ஆகிருக்கு சர்ஜரிக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுறாங்க. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு சர்ஜரிக்கு ஹெல்ப் பண்ணுறது இல்லாமல் போஸ்ட் சர்ஜரி ஆன பிறகு அதாவது மெடிசன்ஸு அதுக்கெல்லாம் வினோத் சார் ப்ளீஸ் கம் டு ஸ்டேஜ் சார். இந்த சர்ஜரி முடிஞ்ச பிறகு போஸ்ட் சர்ஜரிக்கு வந்து மெடிசன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். அதே மாதிரி வந்து வெளியூர்லேருந்து இந்த நிறைய இங்கே வந்து தங்கி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, அவங்களுக்கு பண்ணுறோம். அதே மாதிரி பத்மநாபன், டிபி சந்திரசேகர் வந்து அதுக்கு நிறைய பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கு எங்கள் கிளப்பு வந்து வருஷம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த வருஷமும் வந்து இந்த தலசேமியா சில்ட்ரனுக்கு வேண்டி ஒன் ஆஃப் தி ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணுற இந்த காசில் இன்றைக்கி அதுக்கு வந்து இன்றைக்கி ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு செக் இன்னைக்கு அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேண்டி தலசேமியா வெல்ஃபேர் அசோசியேஷன்லேருந்து நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். அது வந்து 2 லட்சம் ரூபா வந்து அசோசியேஷனில் இருப்பாங்க. அதுபோக அவங்க ரெகுலராக வந்து எங்களுக்கு ரெஃபர் பண்ணுறாங்க. சர்ஜரி முடிச்ச வரைக்கும் இப்போ மெடிசன்ஸுக்கெல்லாம் ரெஃபர் பண்ணுறாங்க ரெகுலராக. அதே மாதிரி இந்த அவேர்னஸ்ஸு, விழிப்புணர்ச்சி, இந்த பிளட் டெஸ்ட் பண்ணுறது, என்னென்னலாம் எங்களால் முடியுமோ எங்கள் சங்கத்திலேருந்து பண்ணிகிட்ருக்கோம். இது தொடர்ந்து பண்ணிகிட்ருப்போம். இப்போ வந்து 2 லட்சம் ரூபா செக்கை வந்து எங்கள் டிஜி வந்து தலசேமியா வெல்ஃபேர் அசோசியேஷன் வந்திருக்காங்க. இவங்க இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க. இப்போ எங்கள் கிளப்பில் வந்து ஒரு ஹானரரி மெம்பர் அரவிந்த் சீனிவாஸ் இருக்கார். அவர் வந்து என்னென்னா இது இனி ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காரு. சர்ஜரி ஆனவர். இவர் சிஏ படித்து இப்போ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காரு. மேலே வரலாமே அரவிந்த் சீனிவாஸ் அவர் பண்ணிட்டு இருக்காரு. இது மாதிரி வந்து இந்த நோய் வந்து வெறும் கொடுமையான நோய் தான். ஆனால் வந்து எல்லாத்துக்குமே வந்து வருமுன் காப்போம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக எந்த நோயும் நம்ம தீர்க்கலாம். அந்த மாதிரி தான் நாங்கள் இந்த குழந்தைகளுக்கு எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம். இவங்களுக்கு எல்லாம் வந்து குழந்தைகளில் வந்த நோய் வந்து இனி இவங்க பெரியவண்டாக்கி இது வரைக்கும் அந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே நாங்கள் வந்து ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து அந்த 2 லட்சம் ரூபாய் செக்கை டிஜி வந்து தலசேமியா அசோசியேஷனுக்கு ஒரு மாதிரி கேட்டுக்கொள்கிறோம். டிஜி வாங்க சார். இவர் கணேசன் வந்து இவர் ரொம்ப வருஷமா வந்து இந்த அசோசியேஷன்ல செக்ரட்டரியா இருந்து இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. டிஜி வந்து வெயிட் பண்ணி தான்
அதை பற்றி சொல்லுவார். Good evening to all of you. On behalf of Thalassemia Welfare Association and President Dr. Revati Raj, I am here to thank Rotary Club Madras Port City for organizing such a wonderful music program, especially being the fundraise for our thalassemia children. Thalassemia is a genetic blood disorder where the hemoglobin, which gives red color to our blood, is being abnormally formed in these children. So what happens? The red cells get constantly destroyed and they become anemic. So usually gets detected by 4th month of birth, and once it is detected, throughout their lifetime, they have to be on blood transfusion once in 15 days. So the child goes to the first week, the child comes to us, get 2 units of transfusion, and then the child goes back home. Again, after 15 days, again the child comes to us and get 2 units of blood. So throughout their lifetime, they need blood. And the only the present treatment is blood transfusion unless they go for a bone marrow transplant, which is very rare. The matching donor has to be obtained, and otherwise they have to be on transfusion. Nowadays, they are concentrating on thalassemia-free India because Italy and other countries, they made it as a free. Nobody is thalassemic there, and Indian government is also, we are all fighting for that. And Rotary Club Port City is playing a major role in that, making thalassemia-free India. And because the blood transfusion is the main course of treatment for them, even for their day-to-day survival, they need blood transfusion. I request all of you, all the society, to come forward to make it your habit. That is, once in 3 months, the society has to come forward to donate blood. Because till now, researches are going on. There is no equivalent to blood. It is not being synthesized in any pharmaceutical industry. So all Rotary clubs are helping us in organizing blood donation camps, especially this April and May. And usually there will be a huge shortage because not only for thalassemia, other patients also. There are so many patients who are waiting for blood and blood components. So I thank once again this Rotary Club Port City and District 3234 and all organizing people who have come organizing this function, and all the people who are all come here for a good cause. So they made you to enjoy the program as well as to commit yourself for a good cause of this society. So thank you so much. எங்களது ஸ்பான்சர்கள் திரு ரவி முருகையா அவர்களையும் திரு ரமணி பெஸ்டன் பம்ப்ஸ் மற்றும் டாக்டர் தயாளன் லக்ஷ்மி பெயின்ஸ் பேலியேட்டிவ் கேர் மற்றும் ரேவல் கம்பெனி சார்பாகவும் அவோகேப் சார்பாகவும் ஹெயின்ரிச் சார்பாகவும் மேடைக்கு அனைவரையும் அழைக்கின்றோம். அடுத்து ஏகேஎஸ் கிட்ட வினோத் சரகி இப்போ நம்ம. Good evening, friends. Rotary Club of Chennai Port City is doing phenomenal work, and there cannot be a better project than to support the thalassemia children. Today's function, all the proceeds are going to these children who require continuous support of blood, and this they are doing for last many years. I must congratulate, and when Dr. Maithili, who is in charge of the blood bank, spoke how we can make India thalassemia free, Rotary will partner with them to see how we can make India thalassemia free. We will work on that project. Thank you, sir. அடுத்தது DGN Rotarian சுயேஜன். எல்லோருக்கும் மாலை வணக்கம். டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் சரா, ரோட்டரி கிளப் ஆஃப் போர்ட் சிட்டியுடைய மெம்பர் அவர்களுக்கும், டிஜி வினோத் சரோகி மற்றும் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ஸ்ரீதர் மற்றும் வந்திருக்கும் அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஒரு நல்ல காரியத்தை செய்து கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி அவர்களை வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஒரு பெரிய கைத்தட்டலோடு இவர்களை வாழ்த்த வேண்டும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான ஒரு சர்வீஸ் ப்ராஜெக்ட். பிளட் பேங்க் ரொம்ப பேர் பண்ணுறாங்க, நம்ம பார்த்துருக்கோம். இந்த தலசீமியான இந்த ஒரு ப்ராஜெக்டை வந்துட்டு இந்த ரோட்டரி கிளப் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டி முத்துசாமி அவர்கள் தலைமையில் மற்றும் போர்ட் சிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் சேர்ந்து இது பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய ரோட்டரி சார்பாகவும் இந்த மாவட்டத்தின் சார்பாகவும் உங்களை வாழ்த்துகிறேன். மற்றும் இந்த ஒரு நல்ல
ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமை பண்ணியிருக்காங்க. அது எல்லாருக்கும் நீங்கள்லாம் வந்துட்டு இந்த மாதிரி அவங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கீங்க, இந்த வந்திருக்கீங்க. உங்களுக்கும் எங்களுடைய ரோட்டரி மாவட்டத்தின் சார்பாக உங்களை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல செயலை செய்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி. தேங்க்யூ. அடுத்தது டிஜி சரவணன். என்னடா இது பாட்டு கேட்க வர சொல்லி இவங்க பாட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைக்காதீங்க. ஒரு நல்ல காரியத்துக்காக தான். ஒன்று, அண்ணன் இன்னைக்கு அவரோட பிறந்த நாள் கொண்டாடுறாரு. நார்மலாக ஒரு பார்ட்டிலாம் வைக்கணும், பட்டு ஒரு நல்ல காரியமாக செய்யணும் அப்படின்ட்டு எல்லோரும் பேசிட்டாங்க. ஒரு நோய்க்காக இந்த காசு ஜெனரேட் பண்ணுறாங்கன்ட்டு. தெரிஞ்சோ தெரியாமலோ இந்த ப்ராஜெக்டில் உங்களுக்கும் பங்கு உண்டு. ஏன்னா நீங்கள் இன்றைக்கி வரலன்னா இந்த ஈவெண்ட் நடந்திருக்காது. இந்த ஈவெண்ட் நடக்கலைன்னா இந்த காசு வராது. இந்த காசு வரலைன்னா இந்த குழந்தைங்களை காப்பாற்ற முடியாது. ரோட்டரின்றது கிட்டத்தட்ட ஒரு 200 நாடுகளுக்கு மேலே நிறைய சேவைகள் செய்து கொண்டு இருக்கிறோம். அதில் இங்கே முக்கியமாக சென்னை போர்ட் சிட்டி அவங்க எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப வருஷமாக பண்ணுறாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப இன்வால்மெண்ட் இருக்கிறதுனால தான் இவ்வளோ ஒரு பெரிய முயற்சி பண்ணி ஒரு ஈவெண்ட் நடத்துறது ஈஸி கிடையாது. ஆனால் அது நிறைய பேர்கிட்ட ஸ்பான்சர் கேட்டு எல்லோரும் ஒரு நல்ல உள்ளத்தோடு வந்து கொடுத்து இந்த நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த குழந்தைங்களை ஒரு லைஃப் கொடுப்போன்ற ஒரு எய்மில் வந்த எல்லா மெம்பர்ஸ் ஆஃப் சென்னை போர்ட் சிட்டிக்கு ரொம்ப தேங்க்ஸ், நன்றி. இதே மாதிரி அடிக்கடிக்கு பர்த்டே கொண்டாடுங்க, நிறைய ஃபண்டு ரைஸ் பண்ணுங்கள், நல்ல காரியங்கள் செய்யுங்க. கணேஷ் கிருப்பா ஒரு 35வது வருஷமாக பண்ணுறாரு. அவர் வயசு அவ்வளோதான் தெரியுது, பட் இருந்தாலும் ஒரு அற்புதமாக பண்ணின்னு இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. அண்ணனுக்கு அகெயின் ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி பர்த்டே. சிட் and enjoy the program. God bless. Before we moving on to the birthday celebration of Rotarian Muthuswamy, I wish Ganesh Kripa sir to say a few words. சார், திரு ரவி முத்தியா சார் அவர்களை ஆனர் செய்ய திரு ஸ்ரீகாந்த் தேவ் அவர்களை அழைக்கின்றோம். திரு ஸ்ரீகாந்த் தேவ் அவர்கள். ரவி, அதாவது மிஸ்டர் ரவி முருகையா வந்து எங்களுக்கு 3 வருஷத்துக்கு முன்னால் இதே கலைவாண அரங்கத்தில் இந்த நிகழ்ச்சி நடத்தினோம். தலசேமியா சில்ட்ரனுக்கு வேண்டி அவர் ஸ்பான்சர் பண்ணியிருக்கார். நல்ல கைத்தட்டல் கொடுங்க. பெஸ்டன் பாப்ஸ் திரு ரமணி அவர்கள். டாக்டர் தயாளன் எங்கிருந்தாலும் மேடைக்கு அழைக்கின்றோம். லக்ஷ்மி பெயின்ஸ் அண்ட் பாலியேட்டிவ் கேர் ட்ரஸ்ட். ரேவல் கம்பெனி சார்பாக யாராவது இருந்தால் மேடைக்கு வரலாம். அவர் கேர் ஆர் ஹென்ரிச் சார்பாக யாராவது இருந்தால் மேடைக்கு வரலாம். ஸோ இன்னும் நிறைய சாங்ஸ் இருக்கு, நிறைய என்ன சிங்கர்ஸ் பாடாமல் இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி எல்லாத்தையும் கேட்டுட்டு போங்க தயவுசெய்து. Now we have one more joyous moment now. Our chartered president, Rotarian Muthuswamy sir, is celebrating his birthday. Wish him a very happy birthday, and we have a small cake cutting ceremony. Stay back, and songs and mimicry and dance going to continue. Please stay back and enjoy the evening. மியூசிஷியன்ஸ் மேடைக்கு வர வேண்டும். மியூசிஷியன்ஸ் அனைவரும், மியூசிஷியன்ஸ் எல்லாரும் மேடைக்கு வரணும். மியூசிஷியன்ஸ் எல்லாரும் ஸ்டேஜுக்கு வர மாதிரி கேட்டுக்கொள்கின்றோம். அனைத்து மியூசிஷியன்ஸ்
ரேவல் சார்பாக கம்பெனி சார்பாக ஒரு நினைவு பரிசு. எனக்கு வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான நாள். ஏன்னா இந்த எதிர்பார்க்கவே இல்லை. இத்தனை பேருக்கு முன்னால் வந்து நான் இன்னைக்கு பர்த்டே கொண்டாடுறது வந்து எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நான் செஞ்ச பாக்கியம் அது. எங்கள் குடும்பத்தார் எல்லாம் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றி, வணக்கம். குளோபல் வெல்ஃபேர் கம்பெனி நிறைய சேரிட்டிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களை பாராட்டி நம்ம கிளப்புக்கு வந்து ஒரு மொமெண்ட்டை கொடுக்க ரொம்ப ஆசைப்படுறேன். இரண்டு நிமிடங்களில் நிகழ்ச்சி மீண்டும் தொடங்க இருக்கின்றது. அனைவருக்கும் வணக்கம். On behalf of Global Welfare Foundation, we would like to honor கணேஷ் கிருபாஜி. 35 வருஷம் பிரமாதமாக பண்ணியிருக்கார். அவர் எங்களுக்கு ஃபேமிலி ஃப்ரெண்ட். எங்கள் ஃபேமிலியில் எல்லா ப்ரோக்ராமும் அவர் தான் மியூசிக் ப்ரோக்ராம் பண்ணுவார். அவரை வாழ்த்தி சந்தோஷமாக இருக்கணும்னு எங்களோட மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்கள் இசைப்பயணம் மேலும் மேலும் தொடர வேண்டும். Thank you.